அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சசாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் கொள்ளு தோசை பார்க்க போகிறோங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இந்த கொள்ளு தோசை. நம்ம பசங்களுக்கு கொள்ளு நிறையா கொடுக்கணும், ஃபைபர் நிறையாவே இருக்குது அதில். ஆனால் கொள்ளு அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா, ரசம் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி தோசை சுட்டு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. கொள்ளு சாப்பிடணும்னு தெரியாமலே அவங்க சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசை எல்லா பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். அதில் கொள்ளு சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஊற வைக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் 100 கிராம் அளவுக்கு நான் இன்றைக்கி கொள்ளு எடுத்திருக்கேங்க. மெஷரிங் கப்லன்னு பார்த்தீங்கன்னா இது அரை கப்புங்க. இதுக்கு 1 கப் அளவு கூட நீங்கள் கொள்ளு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரை கப் சேர்த்துக்கோங்க, 100 கிராம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து செய்யும்போது நீங்கள் 200 கிராம் அளவு கூட நீங்கள் கொள்ளு சேர்த்துக்கலாம். இப்போது 100 கிராம் அளவுக்கு நம்ம கொள்ளு சேர்த்துருக்கோம். மெஷரிங் கப்பில் அரை கப்புங்க. இதுக்கப்புறம் இட்லி அரிசி எடுத்திருக்கேன், அதுவும் அரை கப் எடுத்திருக்கேன். 150 கிராம் அளவுக்கு இட்லி அரிசி, 150 கிராம் அளவுக்கு பச்சரிசி. இது ரேசன் அரிசி தாங்க நான் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 50 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெந்தயம் எடுத்திருக்கேங்க. இதை தண்ணி சேர்த்து நல்லா அலசி எடுத்துட்டு தண்ணி சேர்த்து வச்சிடலாம் ஊறுறதுக்கு. இப்போது நல்லா அலசி எடுத்துட்டேங்க. அலசி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். 3 தடவை நல்லா அலசி எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது ஊறணும். கண்டிப்பாக 8 மணி நேரமாவது நல்லா ஊறணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், அரைக்க முடியும். இப்போ 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நல்லா ஊறிச்சு. 8 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க. தோசை மாவை பார்த்து அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டேங்க. இங்கே பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம சொன்ன அளவுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குங்க. இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். இது 5 பேர் உள்ள குடும்பத்துக்கு கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன அளவு உப்பு சேர்த்தாச்சு. இது நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இப்போ அடுத்த நாள் காலைல பார்க்கலாங்க. இப்போ அடுத்த நாள் காலைல ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ பொங்கி வந்திருக்கு அப்படின்னு. இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தோசை சுட ஆரம்பிக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க இந்த தோசை. இப்போ அடுப்பில் கல் வச்சுருக்கேன். எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இப்போ தோசை சுட ஆரம்பிக்கலாம். நல்லா மெலிசாக வாக்க வருங்க. பாருங்கள், சூப்பராக வாக்க வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் சேர்த்தாச்சு. இன்னும் நல்லா மொறுமொறுன்னு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் சேர்த்துருக்கிறது நல்லெண்ணெய். இது திருப்பி போகணுன்னு அவசியம் இல்லைங்க. இன்னும் நல்லா மொறுமொறுன்னு வேணும் அப்படின்னு வச்சு இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அதை அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. நல்ல மொறுமொறுன்னு இருக்குது. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்ம பசங்க எல்லாத்துக்குமே தோசை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டோடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.